தேனோட பாட்டி இறந்து போனதுல இருந்து உங்க அம்மாக்கு ஒரு கையே உடைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தோசை கல்லு உடைஞ்சு போன மாதிரி, பத்து பாத்திரம் எல்லாம் துருப்பிடிச்ச மாதிரி, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப என்னப்பா சொல்ல வரீங்க? இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு அம்மா பாட்டியோட பேத்தி தேனை நம்ம வீட்டோட வச்சு நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மாவை பாத்துக்கிறதுக்காக நம்ம தேனை பாத்துக்க போறோமா, இல்ல தேனுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சு அவளை பாத்துக்க போறோமா? அம்மாவை பாத்துக்கிறதுக்கு வேற யாராவது கிடைச்சா அப்பவும் தேனு நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்றதுக்கு நமக்கு மனசு இருக்காப்பா? இப்ப நீ என்னமா சொல்ல வர? நம்ம வீட்டு பொண்ணுங்கிற பேர்ல அவளை பத்து பாத்திரம் தேய்க்க வச்சு, டாய்லெட் கிளீன் பண்ண வச்சு, 24 மணி நேரமும் கிச்சன்ல விட்டா முந்தா நாள் வயசுக்கு வந்த பொண்ணு நாளைக்கே பாட்டி ஆக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஷாலினி, பாத்து பேசு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்போ அவளுக்கு வேற யாருமா ஆதரவு? உண்மையான ஆதரவு எதையுமே எதிர்பார்க்காதுங்கப்பா. இது ஆதரவு இல்ல, அடிமைத்தனம். அவங்க பேத்தி நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அம்மா பாட்டி நம்ம வீட்டுல நாயா உழைச்சாங்க. நீங்க ஏன்பா அந்த பேத்தியையும் நாயாக்க பாக்குறீங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ பேர்ல சொத்தையும் எழுதி வச்சு அப்பா, அவ சொத்தை அவளே உருவாக்குறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் சொல்றேன். அவன் மேல உனக்கு அப்படி என்ன ஆக்குற? உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல நான் கிணத்துல தவறி விழுந்துட்டேன். அம்மா பாட்டி மட்டும் என்ன காப்பாத்தலனா இப்ப நான் இங்க இப்படி உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கவே முடியாது. அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நான் ஒரு ஹோம் நர்ஸ் சொல்லிருக்கேன். நல்லா பாத்துப்பாங்கப்பா. வீட்டு வேலைக்கும் வந்து போற மாதிரி ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்களா? என்னமோ பண்ணி தொலைங்க. என்னைக்கு என்னைய மதிச்சிருக்கீங்க? இத பார்த்தேன்னு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காது. இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். பாத்தல, உனக்காக நான் எங்க அப்பா கிட்ட எப்படி பேசினேன்னு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் கண்டிப்பா சென்னை வரணுமாக்கா. நான் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் போனது இல்லக்கா. சென்னை எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் எப்படிக்கா? சென்னையும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த கிராமத்தையும் உன் உலகமா பார்த்த நீ இந்த உலகத்தையும் ஒரு கிராமமா பாரு. ஜாலியா இருக்கும். சரிங்கக்கா. ஷாலிமா, யார் இந்த பொண்ணு? இவளா? இவ பேரு தேனு. என் தங்கச்சி மாதிரி. இனிமே நம்ம கூட தான் இருப்பா. சென்னையில எல்லாம் இப்படி பெரிய பெரிய கடையா இருக்கு. Can I help you, madam? I'm looking for swimming dress for her. Okay, this side, madam. Can you get me in her size? Sure, madam. இந்தாங்க. நல்லா இருக்கு. ட்ரை பண்ண. அக்கா வேணாங்க்கா. சும்மா இரு, ஒழுங்கா போடு. இந்த அக்கா வேணாங்க்கா, ரொம்ப சின்னதா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போட்டு பாரு. அங்க போ. ட்ரையல் ரூம் அந்த பக்கம், மேடம். தேனு, தேனு வெளியே வா. இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா எப்படி? சாரி கட்டி பூ வச்சுக்கிட்டா ஸ்விம்மிங் பண்ண முடியும்? நீச்சல் அடிக்கும் போது இந்த கூச்சியும் வைக்கும் எல்லாம் காணாம போயிடும். புரிஞ்சுதா? எல்லாம் பாக்குறாங்க. மத்தவங்க எல்லாம் உன்னை எப்படி பாக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, மத்தவங்க உன்னை எப்படி நிமிர்ந்து பாக்குறாங்கிறது முக்கியம். ஓகே, லுக்கிங் குட், லுக்கிங் நைஸ். என்ன? சரி போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். ஓகே, அங்க பாரு, அதோ அவங்க பண்றதுதான் ஃப்ரீ ஸ்டைல். ஓ, அப்ப ஃப்ரீனா காசு எல்லாம் வாங்க மாட்டீங்களா? ஓய், கிண்டல் பண்றியா? அக்கா, நானும் இவங்க கூட தான் சும் பண்ணுமா? ஆமா. சோ வாட்? கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் கூடவா சும் ஆமா. பண்ணுவாங்க? அது அவங்க பாரு, அந்த கேர்ள்ஸ் எவ்வளவு அழகா ஃபார்வர்ட் டைட் பண்றாங்க. தப்பும் சரியும் போடுறவங்க ட்ரெஸ்ல இல்ல, பாக்குறவங்க கண்ணுல தான். நீ இவங்க கூட தான் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு. இதான் நீ படிக்க போற ஸ்கூல். உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. தேங்க்யூ மேடம். புது பசங்க, புது அட்மாஸ்பியர், பார்த்து நடந்துக்கங்க. போக போக உங்களுக்கே பிடிக்கும். ஓகே மேடம். சோ ஷாலினி, ஆ, நான் அட்மிஷன் போட்டுடுறேன். ஓகே. சோ வில் டேக் கேர் ஆஃப். கிளாஸ்ல அவங்கள விட்டுட்டு நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேனு, மணி 4 நீ ஸ்விம்மிங் போல? ஒரே ஜுரமா இருக்கு. வாயெல்லாம் கசக்குது ஆண்டி. தேனு, ஸ்விம்மிங் போல? கால் வலிக்குது ஆண்டி. வீட்ல ஆயின்மெண்ட் இருக்கா? ஆயின்மெண்டா? பா, இன்னைக்கும் தப்பிச்சோம். ஐயோ, வெளியிலே நிக்கிறாங்களே. தேனு, ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க ஆண்டி. நாளைக்கே வர சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் போய் ஹோம்ஒர்க் பண்றேன். ஏதோ தப்பா இருக்கே. உங்களை யாரும் பாக்கல, அப்படியே வீட்டுக்கு ஓடுற வேண்டியதான்.